கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பு சாதம். கம்பு வச்சு நம்ம இதில் எப்படி சாதம் செய்கிறது அப்படின்னு சரியான அளவுகளோடு நான் சொல்லியிருக்கேன். அதாவது இது கூட புளிச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இந்த கம்மசோறுக்கு பாரம்பரியமாக, அதாவது 80s கிட்ஸ்லலாம் எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தடில் நான் இன்றைக்கி குழம்பு ரெசிப்பியும் செய்து காமிச்சிருக்கேன். இதில் செய்கிறது ரொம்பவே சுலபமாக, ஈஸியாக பண்ணிடலாம். டிஃபனுக்கும் பண்ணலாம் நம்ம, அல்லது மதியத்துக்கு கூழ் செஞ்சு குடிக்கிறதுக்கும் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவு கம்பு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம அலசும் போது இந்த மாதிரி மேலே கம்பு மிதக்கும். அந்த மிதக்கிற கம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்பாக இருக்காது, அதாவது வேஸ்ட், அது நமக்கு மிதக்குது, அதில் நல்ல விளையாத கம்பாக இருக்கும். அப்போ நம்ம தண்ணியை வடிகட்டும் போது இது எல்லாமே தண்ணியோடு சேர்ந்து போயிடும். அதனால தான் இது மிதந்துட்டுருக்கு. நல்லா பாருங்கள், முத்தின கம்பாக இருந்துச்சு அப்படின்னா அடியிலேயே தங்கிரும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டு கம்பெல்லாம் நம்ம வடிச்சிட்டு எடுத்துருக்கோம். தண்ணி வடிகட்டினதுக்கப்புறமா இது மாதிரி கையாலேயே நல்லா அமுத்தம் கொடுத்து வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அது நல்லா ஊறி வரட்டும். அது ஊறி வர்ற கேப்பில் நம்ம இந்த குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் முருங்கைக்கீரை சேர்த்து தான் அந்த குழம்பு பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது நான் ஒரு 3/4 டம்ளர் அளவு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சிட்ருக்கேன். அது வெந்து வர்ற கேப்பில் இப்போ நமக்கு கம்பு நல்லாவே ஊறி வந்திருக்கு. அதை வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நிறைய வீடியோக்களில் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை அப்படியே கம்பு சோறு செய்கிற மாதிரி பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதை நம்ம அப்படி செய்யக்கூடாது. இதில் நல்ல நைஸான பவுடராக இருக்கிற மாவை நம்ம பிரித்து எடுக்கணும். அதுக்கு ஒரு ஜல்லடையில் இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல நைஸாக இருக்கிற மாவை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். மேலே இருக்கிற குருணை பகுதியை நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் குருணையை தனியாக நல்ல பவுடராக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம ஜலிச்சு எடுத்தது இதை தனியாக வச்சுக்கணும். இதில் ஒரு கைப்பிடி அளவை தனியாக நம்ம வேறொரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அந்த முருங்கைக்கீரை போட்டு குழம்பு செய்கிறோம் இல்லையா அந்த கம்பு சாதத்துக்கு, அப்போ கூட்டாக இதை கரைச்சி நம்ம ஊற்றணும். அதுக்காக தான் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். மீத மாவை நல்லா ஒன்று கூட்டிட்டு இது போல் கை வச்சு அமுத்தம் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம குருணையை தனியாக எடுத்துட்டோம். எப்படி குருணையாக இருக்குது பார்த்தீங்களா? இது இருக்கட்டும். நான் மொதல் நாள் மதியமாக சாதம் வடித்தேன். அந்த சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், சாதம் வடித்த கஞ்சி தான். இதில் மேலே இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். மொதல் நாள் மதியத்திலேருந்து மறுநாள் காலையில் நான் அந்த கம்பசோறு செய்கிற வரைக்கும் இந்த தண்ணி அப்படியே இருந்துச்சு. அப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா புளிச்சு வந்திருக்கும். இந்த தண்ணியை தான் நம்ம புளிச்ச தண்ணின்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங்கில் நம்ம செய்யும் போது இது மாதிரி புளிச்ச தண்ணியை ரெடி பண்ணிக்கணும். இதே மறுபடியும் நம்ம அடுத்தடுத்த நாட்கள் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம கம்மன் சோறு செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த கம்பு சோறுலேருந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதாவது பச்சை தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா மறுநாளைக்கு அந்த தண்ணியை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் புளிச்ச தண்ணி. இது வந்து பாரம்பரியமாக இந்த மாதிரி தான் தண்ணி எடுத்து செய்வாங்க. அப்போ தான் இந்த கம்ப சோறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த புளிச்ச தண்ணி நான் 2 டம்ளர், அதாவது கம்பு எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேயே 2 டம்ளர் அந்த புளிச்ச தண்ணி, 1 டம்ளர் பச்சை தண்ணி, நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். 3 டம்ளர் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஜலிச்சு வச்சுருக்கிற அந்த குருணையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவு தான் வெந்து வந்திருக்கு. நமக்கு முழுமையாக வெந்து வரும்போது இப்போ ஜவ்வரிசியெல்லாம் நம்ம வேக வச்சோன்னா அது எப்படி நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வெந்து வந்திருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த குருணை வெந்து நல்லா கண்ணாடி பதம் மாதிரி இருக்கும். அப்போ இந்த குருணை வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த குருணை வந்து நமக்கு நல்லா வெந்துச்சுன்னா தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிறுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போது நம்ம
குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு மாவை எடுத்துட்டு மீதி மாவை அமுத்தம் கொடுத்து வச்சுருந்தோம். அந்த மாவில் லைட்டாக தண்ணி ஊற்றி, அதாவது அந்த மாவு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கை வச்சு கரைச்சிட்டு இப்போது இந்த கம்பம் சாதத்தோடு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த நல்லா பவுடராக இருக்கிற மாவையும் சேர்த்து ஒரே இதாக கிண்டணும் அப்படின்னா இது சீக்கிரமாக வெந்துடும். அதாவது இந்த ஜலிச்சு எடுத்த மாவு சீக்கிரமாக வெந்துடும், அந்த குருணை சீக்கிரமாக வேகாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்து சேர்த்துக்கிறோம். அப்போ குருணை நல்லாவே வெந்து வந்துடும். கடைசியாக இப்போ நம்ம கரைச்சி சேர்த்த மாவு நமக்கு ஒரு திக்னஸை கொடுத்து சீக்கிரமாகவே வெந்து ரெடி ஆயிரும். இப்போது அது ஒரு ஓரமாக வெந்துகிட்ருக்கு. நம்ம இன்னொரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. காரத்துக்கு வரமிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் நான் 3 வரமிளகாய் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே சின்ன வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு 2 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் உரித்து எடுக்கும் போது 1 கைப்பிடி அளவு எடுத்திங்கன்னா அது வெட்டும் போது 2 கைப்பிடி அளவு இருக்கும். அப்போ சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா மசீர் அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது வெந்து வரட்டும். நம்ம கம்ம சாதம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கம்பு சாதம் நல்லாவே கொதிச்சு வந்துட்டுருக்கு, நல்லாவே வெந்துருச்சு. அதே போல் நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா துவரம் பருப்பு சாம்பாருக்கு, அது நல்லாவே வெந்து வந்திருக்கு. அதை கரண்டி வச்சு இது போல் மசிச்சுட்டு இந்த தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை அலசிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்ததும் முருங்கைக்கீரை 3 கொத்து போல் எடுத்துருந்தோம், அதை இது மாதிரி நல்லா உருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 கொத்து தான் சேர்க்கணுங்கிறது இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கீரை வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கூட்டுக்குன்னு தனியாக ஒரு கைப்பிடி அளவு மாவு அள்ளி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நைஸாக அரைச்ச மாவு ஜலிச்சு எடுத்த மாவு, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த குழம்போட சேர்த்துருங்க. அவ்வளோதான். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கம்பு சாதமும் ரெடி ஆயிரும், இந்த முருங்கைக்கீரை குழம்பும் ரெடி ஆயிரும். எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் பண்ணும்போது இதே மெத்தடில் இப்படி தான் செய்வாங்க. நான் அது மாதிரி தான் செய்து காமிச்சிருக்கேன். நம்ம வெஜிடபிள் குழம்பு கூட பயன்படுத்தலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா குழம்பு கொதிச்சு வந்திருக்கு. கீரையுமே நல்லா வெந்து வந்திருக்கு. கீரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது நல்ல நுனியில் இருக்கிற கீரையாக, அதாவது இளங்கீரையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போது கம்ம சாதத்தை நான் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிண்ணம் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி வச்சு நல்லா சுற்றி விட்டுட்டு அதுலேயே சாதத்தை போட்டேன். அந்த பச்சை தண்ணியோடையே சாதத்தை அள்ளி வச்சுருந்தேன். நல்லா பாருங்கள், இறுகிட்டு கிண்ணியெல்லாம் நல்லா ஒட்டி பிடிக்காமல் நமக்கு பிளேட்டில் எவ்வளோ சூப்பராக விழுந்துருச்சு பாருங்கள். இது நமக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் குளகுளப்பாக தான் இருக்கும். என்ன தண்ணி அதிகமாக வச்சுட்டோமோ அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நேரம் ஆக ஆக நல்லா இறுகி வந்துடும், பயப்பட வேண்டாம். கரெக்டான ரேஷியோவாக தான் இருக்கும். நீங்கள் 3 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்.